ஹலோ எவ்ரிவான், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஒரே ஒரு வார்த்தை கூட உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீதும் தன்னோடு கூட இருந்த ஜனங்களும் தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6ஆம் வசனத்துடைய முதல் பகுதி சொல்கிறது, தாவீதும் மிகவும் நெருக்கப்பட்டான். நமக்கு தெரியும், தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான இழப்பு. தாவீதுடைய பட்டணமாக இருந்த சிக்லாக் என்கிற பட்டணம் சத்துருக்களால் கொள்ளையாடப்பட்டு சுட்டரிக்கப்பட்ட அந்த சூழலில் தாவீது மனமுடைந்து போய் ரொம்ப வேதனைப்பட்டு எல்லாமே கொள்ளையாடி கொண்டு போனாங்க. பெரிய ஒரு இழப்பு வந்துச்சேன்னு சொல்லி அழுது பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுகிறார். எல்லா பக்கமும் நெருக்கங்கள், போராட்டங்களினால் சூழ்ந்து நிற்கிறார். அது எல்லாவற்றையும் பார்க்கலும் பெரிய வேதனைக்குரிய காரியம் என்னவென்றால், நெருக்கம் இருந்து அந்த அழுகையின் சூழலில் இருந்த பொழுதெல்லாம் கூட நின்று தேற்ற வேண்டிய மனிதர்கள் எல்லாம் தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான வேதனையின் சூழலில் நிற்கும் பொழுது 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, டேவிட் strengthened himself in God. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான். போராட்டம் இருக்கிறது உண்மைதான். சந்தோஷம் இழந்து போச்சு, சமாதானம் இழந்து போச்சு, குடும்ப வாழ்க்கை இழந்து போச்சு, ஐஸ்வர்யங்கள் இழந்து போச்சு, இந்த ஸ்தானமானங்கள் இழந்து போச்சு, எல்லாமே இழந்து போச்சு உண்மைதான். ஆனால் அந்த சூழலில் தாவீதை பாருங்களேன், அழுகையை கழிப்பாக மாற்றுகிற தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எந்த பலவீனனையும் பலனற்று போனவனுக்கும் பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அதனால் என்ன நடந்துச்சு? 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகலும் பெரிதாகலும் குமாரர்களும் குமாரத்துகளும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி பெற்றுக்கொண்டார். அதனால் இந்த வார்த்தை கேட்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் பலப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து போனீங்களோ சகலவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. உங்க சமாதானம், உங்க சந்தோஷம், உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க ஐஸ்வர்யங்கள், உங்க ஸ்தானமானங்கள், உங்க வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். எப்பொழுது தெரியுமா? அந்த அழுகை நேரத்துல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுந்து நின்று உங்களை நெருக்குகிற எல்லாம் இழந்து போன அந்த சூழல்லையும் ஆண்டவருக்குள்ளாக உங்களை திடப்படுத்தி அவரை சார்ந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக இழந்து போன சகலவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். அதனால் இழந்து போன காரியங்களை குறித்து கவலைப்பட்டு சோர்ந்து போய் நிற்காதீங்க. அதை திரும்ப உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். God bless you.